God, nice woman. ஒரு தாளக்கார செருப்படி எடுத்து ஓட போறேன் பாருங்களேன். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு? My name is தங்கராஜ். ஓ அந்த தங்கராஜ் நீங்க தானா? ஏய் தங்கராஜ் லூசு முண்டை. என்ன சார் நான் எவ்வளவு மரியாதையா பேசுறேன். What's your name? என் பேர் ராதா செல்வி. ஓ நீதான் அந்த ஓதா செல்வி. ஓதா செல்வி சார் ராதா செல்வி. ஓ ஆள் பார்க்க ஸ்மார்ட்டா அழகா இருக்க. ஆமாங்க சார். எல்லாமே சூப்பரா இருக்கு. வேற என்ன? ஆனா உன்கிட்ட அது சரியில்லை. அது சரியில்லை நீங்க எப்ப சார் பாத்தீங்க? எப்ப நீங்க பாத்தீங்க அது சரியில்லைன்னு? ஓ வாயை பார்த்தா தெரியும்படி. வாய் உள்ள புள்ள தான் பொளைக்கும் சொல்லிருக்காங்க சார். ஹலோ. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு எதிர்பரமா நான் பேசுவேன் சார். கண்டலக்க வாய் வச்சா வாய் புண்ணா போயிரும். கண்டலக்க வாயை வைக்க விட்டீங்கன்னா ஓ வாய் புண்ணா போயிரும். என்ன அப்படி ரொம்ப அரட்டி என்ன உருட்டு என்னடா வெங்காயம் மிஸ்டர் தொங்குராஜ் என்னக்கென்ற தன்மானத்தோட சேவை வார்த்தை ஆளுக்குங்கற அகம்பாவம் இருக்கவே கூடாது முதல்ல ரொம்ப ரெண்டு ஒரு அறியா மரியாதை கொடுத்து பேசிக்கிறீங்க ஆமா நான் ஒரு தன்னடக்கமா பேசிட்டு இருக்கேன் அப்பறத சிரிக்கு மாதிரி பேசுற ஒரே அப்ப மோத்தால ஓமாடி போய் மாதிரி பேசினா உன் வெதர் வீங்கி போறடா ரோட்ல பேசாம முதல்ல என்னடா என்னங்க மாமா போல தேவலாம மண்டைய புடிச்சா கூட இருக்கானா மண்டைய தான புடிச்சா முக்கனே என்ன ஏய் முருகப்பெருமான் ஐயா கடவுளே யானை தட்டி தாடா ஆண்டவா கடவுளே அவருக்கு காது கேடிச்சு வேல எடுத்து வாயில ஊத்துவாரு ஏய் வாயை மூடுறா என்னடி ரொம்ப பேசுற ஆம்பளை நீ பொம்பளைய அரட்டி அரட்டி பேசி 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 பேசியே பொம்பளை அடக்கி ஆளலாம் நினைக்காத மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே ஆம்பளை அடக்கி வச்சு நீங்க அம்பலாரப்படா நினைக்காத மாதிரி பொம்பளைக்கு அடிமையாக வாழக்கூடிய பெண்ணுன்னு நாங்க கிடையாதுடா என்ன ஆம்பளை சொல்லுக்கு கட்டுப்படுறது பொம்பளை விதி கட்டுப்படுறது ஆம்பளை சொல்லனா பொம்பளை சொல்லுக்கு ஆம்பளை நீ கட்டுப்பட ஆடுடா ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்குள்ள அடக்கம் புரியுதா அடக்கம் பெண்களுக்குள்ளடா ஆண்களுக்கு உங்களுக்கு நாங்க என்ன அடக்கமா இருக்கன்னு கேக்குறேன் நாங்க பார்த்து என்னைக்கு கழுத்துல திரி நாட்டுக்குறோம் 3 முடிச்ச போட்டோமோ லூசு முண்டை அன்னைக்கே நாங்க வெக்கத்தை விட்டு திரிய ஆரம்பிச்சிட்டபடி என்ன காரணம் ஆண்கள் ரோசப்பட்டாலும் சரி வெக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் சரி இன்னைக்கும் பல குடும்பம் கெட்டு போக கூடாது ஆம்பளை வாயை அமைக்கிட்டு இருக்கவே ரோசப்பட ஆரம்பிச்சனா பல ஒம்பளை அம்மா வீட்டுல தெரியணும் ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றது யார் பூமியின் பொக்கிஷம் இங்க ஆம்பளை மட்டுமே மிஸ் ஓதா செல்வி நல்லா கவனிச்சு பாரு இன்னைக்கு ஒரு புருஷன்கார பொண்டாட்டி அடிச்சிட்டாலோ பொம்பளை சொல்ற வசனம் 2 வசனம் தான் நாளை கழிச்சு வர்றேங்கிறா ஏன்டா அதை போட்டு யாரு அவன் சொத்து அழுத்துருவாயா கோவப்படாதீங்க மாமா உங்களுக்கு டாக்டர் உங்க ஃபேமிலி டாக்டர் சொல்லி அனுப்பிச்சு விட்டார் அம்மா ராதா செல்வி இன்னைக்கு நீ சோழங்குடி தங்கராஜ சந்திக்கிற அவர் எவ்வியா எதிர்த்து பேசுறான்னு நீ கோவப்பட்டு பேசாரு ஏன்னா அவருக்கு நெஞ்சு வலி குஞ்சு வலி எல்லாம் வருமா அதை நீ அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெதர்வீங்க செத்து போயிடாதீங்க மாமா நீங்க எனக்காவது நெஞ்சு வலி குஞ்சு வலிதே உனக்கு தான் கருப்பை எடுத்து 2 நாள் ஒழுக்கமா பேசுறா கட்டப்பை எடுத்துக்கிற ஒரு பெண்ணு முத தன்னடக்கு ரொம்ப முக்கியம் அடக்கம்னா பெண்களுக்கு அதை முன்னே பார்க்க வந்திருக்கேன் இந்த பெண்கள் 2 வசனத்தை எங்கேதான் பிக்கப் பண்ணி தெரியல என்ன பேசுறா லேசா அடிச்ச உடனே பொம்பளை அடிக்காத கத்துற முத சொல்ற பொம்பளை வசனத்தை பாத்தீங்களா உனக்கு நான் முக்கியமா கோத்தா முக்கியமா இது ஒரு வசனம் இரண்டாவது உனக்கு அண்ணா அதை கொண்டு வந்து இறக்கி வந்தேன் என்னத்தை கொண்டு நக்குனீங்க நான் கேட்கிறேன் இதை சொல்லியே ஆம்பளை புள்ள எச்சுமே லூசா தெரியும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன் தாலி தம்பி அழகர் ஒன் தாலி டோட்டல் ஆம்பளை லைஃப் காலி இதை சொன்னா யாரு கேட்கிறா லூசு முடிச்ச முன்ன மாதிரி கத்திக்கிட்டா பொழுதாமே நீ தானே ஆள் பார்க்கறால கூட்டி வாயா வேற கொண்டு பாஞ்சிட போறீங்க பாவாடை உறிஞ்சிச்சுடா மறுபடியும் அந்த பழதோசை கட்ட பத்தி 1000 கொடுப்பான் எச்சிக்கல முட்டை அன்னைக்கு கல்ல முட்டை தான் வாங்கிட்டு போட அன்னைக்கெல்லாம் 250 ரூபாய் தான் கொடுத்தேன் வாங்கிட்டு ஆளு 1000 இருக்கிறாடையா விளக்க மாதிரி பிடிச்சு அபிக்கிட்ட உட்காந்துறதுக்கு ஒரு பொம்பளை ரப்ப எடுத்த சிரிக்காட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவளுக்கு எவ்வளவு ரப்பு இருக்கணும் ஒண்ணு கொஞ்சம் மாமா போயிட்டு இந்த கூலிச்ச பச்சை வாயில இருக்கலாம் மடி எவ்வளவு நேரம் அடக்கிட்டு இருக்கு 3 நாட் வாட் இஸ் 3 நாட் மஞ்சக்கயிறு 50 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு நூலு கண்டை வாங்குறேன் 50 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்க வாங்குறேன் அதை அம்மியில அரப்புன்னு அரைச்சு அந்த நூலுல தடவி ஒரு ஐயரை கொண்டு வந்து ஓமுக்கு உண்டாயிரம் நமக்கு ஓம் நமச்சு வாய நமக்கு ஓம் ஊமனாயிரம் நமக்கு இந்த ஐயர் ஒன்னோன்னு அப்படி என்று சொல்லி அந்த பெண் ஒரு டிகிரி படித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தினாலும் காப்பாத்துவாங்க அந்த பச்சை பிள்ளைகளை அந்த பாவர மக்களை படுசாவல போக உன் கையில கட்ட முளைக்க உன் இதிகாசத்துல ஈயத்தகாச்சி ஊத்த ஐட்டமே கிளம்பாம இருக்க அந்த கல்யாணங்கிற கருமாந்திரத்தை அந்த 3 நாட் எதுக்கு 3 நாட் 3 முடிச்சு நக்கிறதுக்கா போடுற ஒத்த முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே இந்த 3 முடிச்ச போட்டுக்கிட்டு இவன் படுத்துற பாடு புரோட்டாவுக்கும் மாவு உணையிற மாதிரி பிணைஞ்சு
முதல் ராத்திரி எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சும்மா இருக்கிற ஓட்ட வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டு டிங்கரிங் பண்ணி பூமாலை 5 லிட்டர் பால் சூம்பி போன வாழைப்பழம் அதுல இவங்க வாடை பிடிக்க கம சைக்கிள் மெழுகு பத்தியா சைக்கிள் பத்தியா அப்பதான் சைக்கிளை ஓட்ட மாதிரியே வாட வருமா. அந்த பத்தியை ஏத்தி விட்டு பண்ற அட்டூழியா முதல் ராத்திரி முதல் ராத்திரி சும்மா இருக்கிற வயிறை பலூனு மாதிரி வீங்க வச்சு அந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பொம்பளை வடையை பிடிச்சிக்கலவும் தொடையை பிடிச்சிக்கலவும் இதே மூஞ்சி மாதிரியே ஒரு பிள்ளைய பத்து விட்டுப்புட்டு இன்னொரு பிள்ளைக்கு அக்ரிமெண்ட் போடுவான். ஆடுவா அம்பே ஆடுவா அம்பே எதுக்குடா எதுக்கு? திஸ் இஸ் ஏ கல்யாணம். நாங்களாம் கல்யாணமே ஆகாம தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துவோம். தன்மானம் படைத்த தலை சிங்கடா நாங்க ஊமைய குடிக்கு. அது லிட்டர் என்ன வளவத்துக்கு இருக்கு பாத்தியாயா? ஹெவியா பர்ஃபார்ம் பண்ணிருக்கா இல்லங்க மாமா. பொம்பளன்ற வரவ பேர் பேசிருக்க மிஸ் ஓரா செல்வி. அதான் சரிங்க மாமா. நிறுத்திக்கு இருக்கு முண்டை. பொம்பளே இல்லையடா. 3 முடிச்சு போறல உண்மைதான். அத போட்டடிக்க நாங்க நாசமா போயிட்டோம்டி. நீ சொன்ன மாதிரிதான் இந்த முதராத்திரி எவன் கண்டுபிடிச்சாலும் நாசம் பத்து போகத்துக்கு அங்கதான் பொண்டாட்டி புள்ள புருஷ மண்டைய புள்ள கழுவாக பாத்திருக்கியா? அப்படியே புருஷனை மடியில விட கூட கொஞ்சிருது. அன்னைக்கு இந்த எச்சிக்கல முண்டை என்ன சொன்னாலும் கேட்பான்ட்டு அழகரு. ஏங்க என்னடி செல்லக்குட்டி ஒரு வாரம் தான் ஓத்தால வீட்டுல வச்சு விரட்டணும். சரி செஞ்சுறேன். அதுக்கு மேல நான் தனி கொடுத்துட போயிடணும். சரிதா சரி செய்கிறேன். ஏன்னா இங்க இவன் போட்டதை முட்டை இவன் போட முடியும். எல்லாத்தையும் பண்றேன். எங்க தேண்டா புருஷனை புள்ள பொண்டாட்டி கொஞ்சிருது. அத்தான் மாமா நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்படி நக்கிருவீங்க செத்து. நாங்க நம்பத்துக்க ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்து அத்தான்னு இந்த அத்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? நோ பாசம் டோட்டல் வேஷம். இந்த அத்தானுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான். இந்த காசை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்தத்தான். உன்னைய தனி கொடுத்துற கூட்டி நான் ஓடத்தான். கடைசியில மகளிர் ஸ்டேஷனை பிடிச்சுக்கிட்டு மேடம் என் பிடிச்ச தோட்டத்தா என் சங்கிலத்தா ஆம்பளை எவ்வளவு வெக்கப்படுறான் வேதனைப்படுறோம். இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள ஒருத்தருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அப்படியே சாமியா கும்பிடுறாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா ஏன் அழகரு என்னடா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாங்க கேக்குறியா? ஏ அழகரு என்னடா மகாலட்சுமி பிறந்திருக்காம்ல பொம்பளை பிள்ளைய. ஆனா ஆம்பளை பையன் உனக்கு பிறக்கட்டு என்ன தெரியுமா? ஏ அழகரு உனக்கு கொல்லி வைக்க பையன் மறந்துட்டான்டா எடுத்துட்டு முண்டை கொல்லி வைக்க தெரியும். அப்ப ஆம்பளை எப்படி உருப்படுவான்? என்னைக்குமே ஒரு பிள்ளைய பெத்த தாய் தான் வளர்க்கிற. ஒரு பிள்ளை நல்லவனாவது கெட்டவன் யார் வளர்ப்புல இருக்கு? ஆத்தா வளர்ப்புல திருக்க முண்டை. நாங்க நல்லது செஞ்சாலும் உனத்தான் சேரு கெட்டதுல இருந்து சொல்றாங்க. நாங்க சும்மா இருக்க மதுரை பொருள் மாதிரி வீங்க வைக்கிறோம். நான் கேட்கிறேன் எல்லா பொம்பளையும் வசனத்தை பேசுறீங்க. நாங்க 10 மாசம் சுமக்கலாம் 10 மாசம் கழிக்கலாம் 3 மாசம் முண்டை 2 மாசம் பிதிக்கி விட்டு போ. கோவப்படாதீங்க மாமா. பிதிக்கி விடு. ஏன் குஞ்சூடி வர போகுது? ஏன் பிதிக்கி விட மாட்டேன்? உன்னால 10 மாசம் சுமக்கணும். அந்த காலத்துல தான் பெண்கள் இருந்தாங்க. 10 மாசத்துல ஒரு பிள்ளைய பெத்து போட்டு மறுநாளே வயக்கட்டுக்கு களை எடுக்க போச்சுங்க. இப்ப அப்படியா? 10 நாள் வயசுல கருண்டா போதும். செம்ப தூக்காத படியில ரக்காத இறங்கி ஏன் இப்படி ஆண்கள் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரணம்? அவர் பெரிய உருட்டு உலகப்பே பாடாகிட்டு போது. நீ பேசும்போது நான் அமைதியா இருந்தேன் வெங்காயா. அப்ப நான் பேசும்போது பொச்ச மூடிட்டு நான் தவறாக எதுவும் பேசவில்லை. ஒரு ஆண்மகனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நான் சரியா கொடுத்தேன். அதை உங்களால வாங்க தெரியல. நீங்க சொன்னீர்களே அத்தான் என் தோட்டம் அத்தான் ஏன் அத அத்தான் என் நோனி அத்தான் பேஸ். நீங்க சொன்னீங்களே நாங்கள் அத்தான் 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 என்று உருகிறோம் என்று. என்ன காரணம்? கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன். நீ என்ன முள்ள மாதிரி தரம் பண்ணாலும் சரி, நீ என்ன முடிச்ச வைக்க தரம் பண்ணாலும் சரி, நீ 10 பொம்பளைல செட்டப் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அதையெல்லாம் சகித்து வாழ்ற இனம் பெண்ணினா. நீ மட்டும் நான் யோக்கியமாடா ஆண்டா உன் முகரையில முள்ள விட்டாட்டிக்க. கல்யாணம் பண்ணி வரும்போது பொண்டாட்டிய வர்ணிப்பேன். அஷ்டலட்சுமிம்பேன், தர்மலட்சுமிம்பேன், மகாலட்சுமிம்பேன். உன்னை பார்க்கும்போது அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கும்பேன், மும்தாஜ் மாதிரியே இருக்கும்பேன். இவன் தொங்காஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டி செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டேம்பேன். வாசமான வச்சுதானே இப்ப கை தட்டு கிள்ளட்டு தாயலி மோனி அத்து புடுவேன். ஆம்பளை வர்க்கம் பேசும்போது டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்கன்னா நீங்க என்னைக்குமே உனக்கு இந்த வாடத்தான் சரியாகும். அந்த வாடம் உனக்கு சரியாகாது.
ஏன்னா ஓ வாடகை அவன் வாடகை ஒண்ணு. வெயிட் அண்ட் பிளேஸ். நீங்க கேட்டீங்களே மண்டைய கழுவுகிறோம் என்று. எதுக்குடா மண்டைய கழுவுறோம்? தன்னுடைய தாய் தகப்பன எந்த மனுஷனாவது அநாத ஆசிரமத்துல சேர்க்காம இருக்கான்னு கையை தூக்க சொல்றா பாப்பா முதல்ல. ஒரு மாமியார தன்னுடைய தாயா நினைச்சு வாழ்ற இனம் பெண்ணு நாங்க. ஆனா மருமகளை மருமக மாதிரியா நினைக்கிறிய? இல்ல கேக்குறேன். கல்யாணம் பண்ணி 4 நாள்ல மருமக மாதிரி நடத்துறது, 1 மாசத்துக்கு அப்புறம் வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துறது. அப்பெல்லாம் நாங்க பாப்போமா? தவறாக பேசக்கூடாது மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே. ஆமா, நீங்க பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டோம். சத்தியமா? சத்தியமா. சரி, சத்தியமா உண்மையா கேக்குறேன். என்ன நாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டோம்ன்றீங்களா? இங்க நாடகம் பார்க்குற பெண் வர்க்கம் தானே. எங்க நாடகம் பார்க்குற பெண்கள் எத்தனை பொம்பளைங்க உங்க மாமியாவோட உட்கார்ந்து நாடகம் பார்க்குற கை தூக்குங்க. தூக்குங்கடா. என்ன இப்படி சாஞ்சிருச்சுன்னு யாரு இப்படி நக்கடி முண்டை? இந்த வேலை நீங்க பாருங்க. ஏன் வர்க்கத்தை சொன்னீங்கல்ல? ஏன் வர்க்கம் சில பேருக்கு மாமியா முடியாம இருக்கும், வீட்டுல விட்டு வந்துப்பாங்க. உன் வர்க்கம் சில பேருக்கு வந்திருக்காங்கல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். என் பொண்டாட்டிக்கு தெரியாம, நான் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கீழே வளவுலையோ, ஒரு கீழே ஊர்லயோ, ஒரு சரிவ வளையப்பட்டியிலையோ, ஒரு மேலூர்லயோ நான் வப்பாட்டியே வைக்கல. உன் வர்க்கத்தை சத்தியம் பண்ண சொல்றேன். இந்த வாரம் திருத்துன்னு முடிக்கிறது மாதிரி நோட்டா புரிஞ்சுக்க பாருடி. ஏய், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? புள்ள பெக்குறது. நீ சொன்னிய செம்ப தூக்காதே, அத தூக்காதே, படியில ஏறாத. எங்கட எட இளவெடுத்த மோன எங்க புள்ள ஒழுங்கா பக்க விடுற? அந்த உள்ள காலத்துல எல்லாம் 10 புள்ளையா இருந்தாலும் வேப்பம்பழம் மாதிரி பிதிக்க எடுத்தாங்க. என்ன காரணம்? அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. பெண்கள் இப்ப குங்குமப்பூ வாங்கி கொடுக்கவும், ஆப்பிள் எனக்கு வாங்கி கொடுக்குற, நீ வச்சிருக்க வப்பாட்டிக்கு வாங்கி கொடுக்குற தூமை அவளும் பெண் தானே. அப்புறம் புள்ள அங்கத்தான் புழக்கும். ஒன்ன மாதிரியா புழக்க. இடத்த காலி பண்ற பேச தெரியாத பேப்பா சாப்பா வருவா பாரு. அவள்கிட்ட வச்சு ஓட்டணும். எங்க போனா மாரியாத்தா எண்ணத்துக்கு போட்டு ஒருத்தவங்க ஏறாத்தா ஏறாத்தா ஏறாத்தா. நான் கம்பர் மலை பட்டியல கிடந்துச்சான் போறேன். ராயா சொல்லி பாவாடைகளை ஓத்தா ரோட்ல நிக்குது வேப்பு. ஆனா ரோட்ல நிக்குது வேப்பு. என் ராமராஜ் மாமாவை புடிச்சுக்கிட்டு நீ அப்படியா? வயக்காட்டுல விளைஞ்சிச்சான் பருத்தி. ஊருக்கு போறேன்னு சொன்னாலும் ஒருத்தி ஒத்துக்கிட்டு போடி வெட்டு. அதேங்கப்பா குளத்துல கிடக்குது கெண்டா சும்மா. ராதா செல்வி கிறுக்கு முண்டை. சித்தி கைகளை போன்ற ஞாபகத்தில் வச்சுக்க. சண்டை போட்டுட்டு என்னவோ வார்த்தை சொல்லி கூப்பிட்டு என்ன கூப்பிட்டேன்? ராதா வந்து உண்மைக்குமே நாங்க பப்பு டான்ஸ் நினைக்காத தப்பி அளவு. ராதா சொல்லி எனக்கு சித்தி. சித்தியா? ஆமா. இன்னைக்கு திரும்ப திரும்ப மூத்திரத்தை குடிச்சு போயிருக்கேன். போடா ஊழக்கடா முண்டை போ. மானங்கட்ட கேள்வி கேட்டுட்டு 2 பேரும் சித்தின்றீங்க. நல்ல சித்தியாடா. நான் உனக்கு என்ன பானு? 2 பேரும் நல்ல நொட்டு நொட்டிட்டு என்ன மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம 1000 வசனங்கள் பேச. ஓரமா நின்று கிடாமாடி ஏறிக்கிட்டு வர மாதிரி வராம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தவறாக பேசக்கூடாது. அது நான் வந்திருக்கக்கூடிய மேடையில இந்த அசிங்க அசிங்கமா பேசுறது, இந்த பேட் வாய்ஸ் யூஸ் பண்றது, இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் எனக்கு துளியத கூட பிடிக்காது. சரி ஏன்டி லூசு முண்டை அம்படி பேச நீதானடி செய்யாத ஒரு குறதாண்டி மேல தூக்கி போட்டு காதல பிடிக்காது. ஒழுக்கம் கெட்டவன ஒழுக்கமாக பேச வேண்டும். என்ன சித்தி கொத்தினா உள்ள அதான்டா. வெளியே வந்தா நீ எனக்கு டான்ஸ் புரியுதா? நீ எனக்கு பப்புனுடா. அதுக்காண்டி பெண் மகள் ஒரு தன்மானத்துல இருந்து பேசக்கூடாது. என்னைய ஆண் வர்க்கம் எனக்கு பெஸ்ட். நான் ஆண் வர்க்கத்தை ரொம்ப மதிக்கிறேன். என்ன காரணம் தெரியுங்களா? இந்த பூமிக்கு வர காரணமா இருந்ததும் ஒரு ஆண்மகன் தான். ஆமா. என்னோட கூட பிறந்திருக்கிறதும் 2 ஆண்மகன் தான். கண்டிப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஆண்மகன் தான். நான் நாளைக்கு செத்து சுடுகாடு போக ஆரம்பிச்சேன்னா என்னை அந்த பாடக்கம்ப சுமக்கிறதுக்கு 4 ஆண்மகங்கள் தேவைப்படுவாங்க. அதனால நான் ஆம்பளை எல்லாம் குறை சொல்லல. சரியா? 100 பேத்துல ஒரு ஆள் தவறு பண்றாங்க பாத்தீங்களா? அப்ப ஒரு ஆள் தவறு பண்ணா அந்த 99 பேத்துக்கும் தவறு தானே? அப்படி இல்ல. ஒரு ஆளு சோத்த திண்டானு ஒரு ஆளு மட்டுமே சோத்த திங்கிறாங்க. வேற ஹோட்டல் கடி முண்டை திண்ட நான் சைவ சாப்பிடுறது. அப்படி அவட்ட கேட்டா உப்பு கறி கொண்டு வா. அவங்க சொல்றா ஊர்ல சைவ சாப்பிடாம கொடுக்க எனக்கு முட்டை வேணும். ஏன் வாய்
வாய் ஓவாய் ஒன்னு அடிக்கிறதுக்கு முண்ட கோவப்படாதீங்க மாமா. என்ன மாமா ஓமா? பெண்மகள் என்னைக்குமே தன் தன்மானத்தை இழந்துடக்கூடாது. வாயுள்ள புழைக்கு உண்மைதான். ஆனால் கணவன் வீட்டுக்கு போயிட்டா அங்க வந்து பிறந்த வீட்டு பெருமையா பேசக்கூடாதான், புகுந்த வீட்டு பெருமையா தான் பேசணும். ஏன் தெரியுமா மிஸ் ராஜாச்செல்வி? பெண்களுக்கு முதல் ஏன் பெண்கள் பேர் வச்சு தெரியுமா? எப்ப புருஷன் கூட கடத்தருக்கு போனாலும் எந்த கடையை பார்த்தாலும் பேட்டே வாங்குறேன். ஆண்களுக்கு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன் ஆண்கள் ஏன் எந்த பொம்பளைய பார்த்தாலும் ஆடு பாப்பேன் பாரு. நாங்க ஏன் பாக்குறோம்? ஏன் பாக்குறோம்? நம்ம பொண்டாட்டியோட அழகா இருப்பாளோன்னு பாக்குறோம். அப்ப நாங்க அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம்னா உன் நிலைமை வேற மாதிரி போயிடும். நாங்க அதுக்கு தான் உன் கண்ணா பிரசம் பண்ணி விட்டுருவோம். ஒழுக்கமா பேசுற இடத்த காலி பண்ற எடுவட்ட பயில. ஒரு சின்ன விஷயம், நம்ம ஊர் அழகான மேடை, நல்ல மக்கள். ஆனா இந்த கூட்டத்துல பொம்பளை வெக்கம் இல்லாம ஒட்டு மசரை வச்சுட்டு வந்திருக்கியே, உனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கு மாமா? நான் கேக்குறேன், உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மசரா? பேசுங்க. ஒரு விஷயம், என்ன செஞ்சாலும் செய்வியா? மாமா சாப்பிட்டீங்களா? என் சித்தப்பந்த சாப்பிட்டீங்களா? ரொம்ப இழைச்சிருக்கீங்க. என்ன ஓ நினப்புத்தே வீசி எல்லாம் தெரியும். மாமனாரு மயனை கட்டிக்க. எப்படியோ அவருக்கு வீட்டுல கஞ்சி அடிக்காம ஆக்க போறாங்க இருக்க மாட்டேன். மாமா மாடி எந்த லெவலுக்கு வந்தாலும் வரும் போல நம்ம வேலையை பார்க்கணும்ல. கண்ணே வேலை செய்வி செய்வத முறையா செய்வீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நான் செய்வேன் மாமா. கண்டிப்பா. அப்படியா? இதுதான் உங்களை என்னைக்குமே வச்சிருக்கேன். என்ன மாமா? ஆனா இப்படித்தான் சொல்ற, காலைல கழட்டி விட்டு ஓடிடுறேன். என்ன பண்ண சொல்ற? பொழப்பே. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நைட்டுக்கு மட்டும் புரிஞ்சுங்கிற, காலையில ஓடிடுறேன். என்ன தொழிலுக்கு அதெல்லாம் அப்படித்தான், தொழில் அப்படித்தான் இருக்கணும். என்ன மேடம், மேடைக்கு தான் நான் புருஷன், உள்ள வந்து உனக்கு நான் மயன். ஓகே, மயன்னா பசிச்சா பாலி கேட்பேன். நீ வத்து மாடு முண்டு தெரிய முடியும். வயிற்று வரப்போது எனக்கு யாரா சொன்னது? நான் பீச்சு பார்த்து எவனும் தவறாக திருவாளருக்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து படத்துல வாங்கி கட்டிக்காரே வெட்டி கட்டி கச்சிதமா தெரியும் அதுவரை சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? நீ கண்டவனே கண்ணீரம் பார்க்க வேண்டிய அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? வந்தவனே மேலதான் நோக்க வேண்டிய அது திருவாளருக்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து படத்துல வாங்கி இடி ஒண்ணு அடி மாதிரி இருந்துச்சு. நீங்க தானே மாமா சொன்னீங்க 10 மாடுன்னு. ஆமா, மாடு 10 மாடா இருந்தாலும் கொம்பு சரியா இருக்கு மாமா. எனக்கு ரொம்ப சின்ன நின்று இருக்கும் போல. ஏய் மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில தொங்குது 2 மாங்கா. மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில தொங்குது 2 மாங்கா. யாருக்கு தான் இது சொந்த மாங்கா? யாருக்கு தான் இது சொந்த மாங்கா? தங்கராஜுக்கு தான் ஆட இந்த மாங்கா. மாங்கா மாங்கா சொல்லாத மாடு கழிக்குது. என்னடா மாடு கழிக்கிற செனக்கழுதுன்னு அர்த்தம். ஆமா, நான் ரசகோட்டையில 4 பேரு நோட்டையில 4 பேரு பாக்கையில நீ ராமராஜ ஐசவாக்கி நான் சப்பவா? ஐசுனா சப்பத்த முடியும், கடு சத்தன முடியும். நான் ரசகோட்டையில 4 பேரு பர்ஃபார்மன்ஸ் ஆடுறதுலாம் சரித்தேன். கரெக்டா ஏன் அங்க போய் வாங்கிருக்கேன்? நான் தீர்த்தம் பிடிக்க விட போறேன். ஏந்தி குடிப்பேங்க மாமா. இந்த ஓந்திய வச்சுட்டு ஏந்தி தண்ணிய போட்டு தண்ணி தனியா சிக்கல் பர்ஃபார்மன்ஸ் உடனே அந்த ஐட்டத்துக்கு போயிடா பாரு. அப்படில தம்பி என்ன 30 தந்தானே தானே தண்ணேனா கட்டி பூடி கட்டி நல்லா கட்டி கட்டி பூடி நம்பர் கொடுத்து போவா. எப்ப மீச எப்ப
எப்ப ஏன் ராசா பப்பு நான் நக்கலுக்கு வந்திருக்கேன். நீ தாடி பிடிச்சிருக்க அவரை விட்டு பாவம் அவர் என் சித்தப்பனை பிடிச்சுக்கிட்டு வீடு வச்சிருக்கா எழுதி வாங்கிறார. ஓ மை காட். செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா எனக்கா என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா எனக்கா ராமாசமா இப்ப ரொமான்டிக்கா போமா இந்த மாதிரி பண்ணத்தான் பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஆஹா உனக்காண்டிய மூடு பாட்டா பாடவா? நாக்க ரொம்ப பெருசா நிட்டானுங்க. பாப்பா காண்டிய எப்படி மூடு பாட்டு தெரியுமா? கோழிக்கறி கொழம்பு கோழிக்கறி கொழம்பு எலும்பு அத தலவாழ எலோடப்பா மன்னி பசியார ருசியாரப்பா ஏ சந்திரனே கோழிக்கறி கொழம்பு வச்சு அந்த மாதிரி நானும் எடுத்து எரியணுமா? ஏன்டா விளையாடு சாமானாடாது? யாரு எரிமானது இல்ல யாரு சொன்ன ஆள் எரிமானு விளையாடு. எந்திரிக்கவே உனக்கு 70 நாள் ஆகும். எரிமாங்குற ஸ்ட்ரெயிட்டா சுடுகாடு போற வயசு மண்டைய பத்தியா பைபாஸ் ரோடு மாதிரி நான் எரியிறேன். முதல்ல இப்படி மாமா எப்படி எப்படி நான் சமைச்சது எப்படி 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 சமைச்சது எப்படி இந்த நாடு வாழும் நாம உரை போது நீரும் எப்படி எப்படி சமைச்சது எப்படி இங்கு காவல் பொறுப்பணியிட்டு கடமை சேர்க்க வந்து காவல்துறை அதிகாரி அவங்க இருந்தாலும் விழாமடிக்கு வரும்போது விழாக்க பேசுறவங்க அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். வாங்க சார். இங்கு வருகை தருகின்ற உயர் திரு ஐயா காவல்துறை அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இதற்கு 6 நிமிஷம் அன்பு மாமா கே ராமதாஸ் அவர்களுக்கு அந்த கிரந்த சார்பாக விழாக்க சார்பாக இங்க பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பட்டு மிருதங்க மாமா சிங்கத்துறை அவர்களுக்கு இங்க பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள்.
மற்றும் இந்த நாடத்திற்கு அதற்கடுத்தனையாக ஆளுநர் சொல்லும் அன்பு தம்பி அழகர் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். மற்றும் இங்கு தாளம் கொண்டிருக்கும் எச்சிக்கலம் உண்ட குருட்டு குத்து கூலிச்சாமிக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். எச்சிக்கலை குளிச்சி எஸ்கே குளிச்சாமி இங்கு நகைச்சுவை நடிகராக அன்பு மாப்பிள்ளை சோழங்குடியை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி புதுக்கோட்டை ராதாஜெல்லி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக நாடகத்தின் அமைப்பாளருமாகிய அன்பு உள்ளத்திற்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு வாய்ப்பளித்த கம்பர்மலைப்பட்டியை சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர் சேர்ந்த அனைவருக்கும் எங்களது ஏஎஸ் மணியன் ஒளி அமைப்பாளர் சார்பும் உரிமையாளர் சார்பும் நன்றி. வீடியோ கவரேஜிங் சிறப்பான முறையில் அன்பு சித்தப்பு நம்ம ஊர் கச்சேரி யூடியூப் சேனல் சார்பாக அன்பு சித்தப்பா அவர்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்துகிறது. மற்றும் பெண்கள் அணி தலைவி அன்பு சகோதரி பஞ்சு அவர்கள் பாராட்டிய ரூபாய் 101 நம்மளுள்ள பட்டியன் பெண்கள் அணி தலைவி அன்பு சகோதரி பஞ்சு அவர்களுக்கு எங்கள் சார்பாக கலைக்குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. மகளிர் மன்ற தலைவியை என்ன கொடுத்து என்ன அவனை காத்திருக்கு தெரியலையே. டேபிள் உபயோகமாக செய்த ராமலிங்கம் அன்பு அப்பா அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு இங்கு பொன்னாடை வந்து கௌரவப்படுத்துகிறார். டேபிள் உபயம் அன்பு ராமலிங்கம் அவர்களுக்கு இங்கு சிறந்தோர் முறையில் பொன்னாடை வந்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு அம்பலார்களுக்கும் எனது மாப்பிள்ளை முருகானவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் சிறப்பான முறை சீன் எடுத்துக் கொடுக்கும் பன்னீர் சீன் கம்பெனி கீழவளவு அன்பு அண்ணார் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். சந்தோஷம் அழுகுறாட்டா அருமையாக சீன் கம்பெனி அமைத்த பன்னீர் சீன் கம்பெனி கீழவளவு அன்பு தம்பி அவர்களுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒட்டக அமைப்பாளர் அன்பு அப்பு சுப்பிரமணி அன்பு சித்தப்பு எங்க இருந்தாலும் விழாமடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுவார்கள். தாங்கப்ப நைட் செட்டுக்காரனை பேர சொன்னே பாட்டு போட்டாரு, நீ கொட்டாயக்காரு ஒரு கம்பத்துக்கு போட்டு டம்மாரு ஆகியால் முந்தி முந்தி விநாயகனே முகத்தில் முப்போடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகனே முகத்தில் முப்போடி தேவர்களே நந்தனம் நந்தோமையா நம்ம நந்தனம் நந்தோமையா மதனம் நந்தனம் வைத்தோமையா மதனம் நந்தனம் வைத்தோமையா புத்தியுள்ள சிவகுருவி நிதபனிந்தவன தமையா புத்தியுள்ள சிவகுருவி நிதபனிந்தவன தமையா பக்தியுடனே சரணடைந்தேன் பக்தியுடனே சரணடைந்தேன் எங்களுக்கு வந்தானம் செய்தோமையா நல்லருள் வந்தானம் செய்தோமையா படத்துல சித்து படி முன்பது நம்ம தரணும்.
அந்த பிள்ளைய கூப்பிடு. அவன் என்ன செய்ய போறாள தெரியலையே. சாண்டவா, நான் சொல்லி கொடுத்த ஆட்டத்தை என் அன்பு மகன் தங்கராஜ் அவர்கள் அழகாக ஆடினார். நோத்தால நொட்டாங்க ஆடி முண்டை. ஏண்டா இவ்வளவு நொட்டம் ஏன்டா ஆத்தால இழுது? ஏழே அப்ப அதை டியூட்டி கட் பண்ணுங்க. சாரி அம்மா. ஏடா உப்புக்கிறிய திட்டுட்டு இப்படியே வளர்க்கிறிய சாமி வருமா? ராதாச்செல்வி அழைக்க போற 7 கரகத்தையும் கம்பர் மலைப்பட்டி மக்கள் நல்லா இருக்கணும்டா. ராதாச்செல்வி என்னடா சாமி அழைக்க போறியா? நீ கூப்பிட்டு உன் புருஷனே வர மாட்டேன், சாமி வரப்போகுது. நீ ஆடும்போது நான் ராசாத்தியல நம்மளை எப்படி எப்படி கழுவி ஊத்துன குழுத்தலைவி பெண்கள் மகளிர்கள் யாரு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தது வேணுக்கு? குழுத்தலைவியத்தான் வந்தேன். குழுத்தலைவியத்தான் வந்தேன். நல்ல பெண் பிடிங்களாமா அக்னி காளி எல்லாரும் நல்லா இருக்கும். நீ புடுங்கினது போது ஆர்டர் யூஸ் பண்ண. காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன். விளக்க மருந்தா இருப்பாங்க. நடிக்கிற நீ
ஏண்டா தண்ணிக்கணை எங்கடா வச்சா? ஆத்துக்குள்ள வச்சிருச்சு. ஏண்டா இந்த தண்ணி நான் குடிச்சவடா உப்பரிக்குமாடா? கரெக்டா எங்க அக்கா தான் கரகத்தை போய் ஆத்துல ஓட்டு கரைச்சிருக்கு. ஏண்டா நாசமத்து போறேன்னு அது முளைப்பாடைய தண்டா கரைப்பாங்க. இவன் கேனைய கரைச்சாளா? தம்பி அழகரு, ஏதோ உங்க அக்காண்டால சும்மா விடுறேன், இல்லேன்னு வச்சுக்க அப்புறம் வேற ஆங்கில விட வேண்டியது இருக்கா? அப்படி சொல்லு. இப்பதான 100 வாசல் சொல்றீங்க. உண்மைக்கே ராதாச்சலி சித்தி நல்லா அடிச்சு, அது சித்தியா இருந்தாலும் கித்தியா இருந்தாலும் நம்ம அப்புறம் தான் வச்சுக்கணும். இப்போதைக்கு நம்ம கடமையை சரியா செய்யணும். நல்லா ஆடுனீங்களா? ராதா, ஓ ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படினா நோத்தால பொண்ணு வாக்க வரவா? பாத்துட்டு போடா. நீனு நின்னு பிரமிஸ்தனா? நான் எது கேக்குறேன்னா, இந்த வசனம் எல்லாம் பேசி எல்லாம் கற்பழிக்க போற, அதுதானே பண்ண போற. வேற என்ன பண்ண போற? ஜோலியை முடிச்சோமா போனோமா வந்தோமா? அப்படி இல்லம்மா. இந்த நேரம் ஓடு ஓடு ஓட பேச அவனை கூப்பிடுறேன், என்ன ஒரு நாளைக்கு கூப்பிடு. பெட்டியை வித்து புடுவ சொல்ற கேளு. ராதா செல்வி என்ன ஆமா ஒரு புனிதமான பெண். ஆமா. என்ன அவ போற ஊர்ல மழைதான் பெய்யாது. ஏய் பெய்யட்டும்டா, நம்ம போனதுக்கு அப்புறம் மழை பெய்யட்டும். கண்டிப்பா. இப்போதைக்கு பேசிச்சுன்னா ஒரு பெரிய மழை போயிடும். ஆமா. அதனால என் ஆசையை உங்ககிட்ட எடுத்து நல்ல கதையா சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட ஓதுனாலும் நீ எந்த வழிக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். கண்ணே ராதா, 1000 பேர் எதிர்த்து நின்றாலும் சரி, இவ்வளவையே உன் புருஷனே என்னை எதிர்த்து நின்றாலும் சரி. 40 புருஷன் இருக்கா, எந்த புருஷனை எதிர்த்து நிக்க சொல்ற? 39 பேரை கொண்டு இருக்கா. அப்ப 50வது அந்த சாப்பிடுறேன். 40 புருஷன் இருக்கானா? ஏன் நீ பண்ணன்னு வச்சு நடத்துறியாடி? நீயே பொண்டாட்டி பண்ண வச்சு நடத்துற? கவலைப்படாத ராதா, உனக்காடி என் உயிரை கூட கொடுப்பேன். ஆமா அப்படிதான் சொல்ற. அப்புறம் ஜோளங்குருவி கிளம்பி போயிடுறேன். நீ இந்த சொல்ற விடியா காலம் தான் சங்கத்துல உன் புருஷன் அறுவாரோட நிக்கிறியா? அப்பள வந்து ஒட்டுப்படிய காண அவள ஓடிடுச்சு. அதனால கண்ணே ராதா, என்னுடைய காதல் ஒண்ணு எடுத்து ஓதவா? அந்த கோழி கூவுது படத்துல உங்களுக்காண்டியே சரி உனக்காண்டியே பாட்டை மாத்திரேன். ஆனா படம் அதே படம் தான். ஏதோ மோகம் ஏதோ தாகம் நீத்து வரே நினைக்கலையே ஆசைவரே முளைக்கலையே சேதி என்ன வனக்கிடையே முளைக்கலையே சேரி சேரி
வந்தா ரிப்பேர் இருக்கு. அதனால ம். ஒக்கர புதல். உங்க பக்கம் பாரு. என்னுடைய காதை எடுத்து சொல்லலான் இருக்கு. சொல்லவா? சொல்லுங்க மேடம். கையகி விட மாட்டீங்களே? நான் நீக்குற காரணம் வேற தமிழ்நாட்டுக்காரு. உன் முகரை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. உன்னை வாழத்தான் வைப்பேன். எனக்கு ஏத்திட்டு இவனுக்கு எடுத்து வச்சு விடுப்பேன். வாயை பிடிச்சி இருக்கட்டும். எனக்கு ஏற்கனவே அவளுக்கு முதல்ல கனெக்ஷனே வைங்க. புறா புறா பெண் புறா மடி கொடு மன்மதா மனம் தேடிய காதலும் மலர் சூடிய வேளையில் என் சோழை பொன்னேனைய குயில் கூவியது என்றாமல் புறா பெண் na na